Hello everyone, welcome to my class. நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் younger poets of the age of Wordsworth. யாரெல்லாம் younger poets? இவங்களை revolutionary poetsனு சொல்லுவோம். Byron, Shelley and Keats. ஓகே, ரொமான்டிக் ஏஜோட ரொம்ப ஃபேமஸான poets. வேர்ட்ஸ்வர்த்துக்கு அப்புறம் ரொம்பவே பிரபலமான poets பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் எ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. So let us go with the background. ஒரு mood of the age எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்தில் அந்த கடைசி கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். The old enthusiasms and hope had gone and their collapse was followed by apathy and indifference. ஓகே, அது ஒரு பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ்வர்த் பிகினிங் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்தோட பிகினிங்கில் ஒரு ரெவல்யூஷனரி அந்த ஸ்பிரிட் இருக்கும் எல்லாத்துட்டையும். அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு எழுதியிருப்பாங்க. எவ்ரிதிங் இஸ் அப்படியே ஒரு பூமான மாதிரி இருக்கும். அந்த ரொமான்டிக் ஏஜோட அந்த நியூ ஸ்பிரிட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் இறங்குமுகமாக தெரியுது. Cynicism often resulted from exploded idealism and there again by the mood of bitter disappointment and aimless unrest. ஏன்னா அவங்க நினைச்ச ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ல அந்த ரைட்டர்ஸ், எப்போவுமே ரைட்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ரெவல்யூஷனரி ஐடியாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க எல்லாமே ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்ல பெருசாக நன்மை விளையும்னு நினைச்சாங்க. ஆனால் திரும்ப வந்து அவங்க எதிர்பார்த்த எந்த நன்மையும் விளையாததுனால there was a bitter disappointment. ஸோ இந்த படித்தவங்க அந்த எழுத்தாளர்களுக்கு மத்தியில் ஒரு பிட்டரான ஒரு கசப்பான ஏமாற்ற உணர்வு தான் இருந்தது. ஏமாற்றம் அடைஞ்ச ஒரு உணர்வை வந்து நம்ம பார்க்கலாம். Such were the conditions which naturally weighed heavily upon the English poets who were born into the later revolutionary age. So இதுதான் கண்டிஷன். லேட்டர் ரெவல்யூஷனரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ல, இந்த ஏஜோட செட்டிங், அட்மாஸ்பியர், மூட் அப்படி தான் இருந்தது. ஒரு விதமான டிசப்பாயின்மெண்ட் செட்டின் ஆகிருக்கு. The three chief poets of younger revolutionary group are Byron, Shelley and Keats. They breathed the same atmosphere and it reflected in their writing as well. ஓகே, ஸோ நம்ம இந்த ரெவல்யூஷனரி குரூப், இந்த புரட்சிகரமான எழுத்தாளர்கள், அந்த யங்கர் போயட்ஸ் அப்படின்னு சொல்றத யாரை சொல்றோம்? ஜார்ஜ் கார்டன், லார்ட் பைரன், அதுதான் அவரோட ஃபுல் நேம். பைரனோட ஃபுல் நேம் வந்து ஜார்ஜ் கார்டன், லார்ட் பைரன், பர்சி பிஷி ஷெல்லி, பிபி ஷெல்லி அப்படின்போம், அப்புறம் ஜான் கீட்ஸ். ஓகே, இவங்க 3 பேர் இருந்தால் அந்த கிரேட் யங்கர் போயட்ஸ் ஆர் கிரேட் யங்கர் ரெவல்யூஷனரி குரூப் ஆஃப் த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த். ரைட். Now we shall start with Byron. The eldest of the three is George Gordon, Lord Byron. இவங்க 3 பேர்ல சீனியர் வந்து Byron. He is a thorough representative of the age because more than any other English writer he expressed that spirit of rebellion, at once comprehensive, passionate and impotent, which was one of the salient features of his age. இப்போ அந்த ஏஜோட salient features, அந்த குணாதிசயங்கள் எல்லாமே இவரோட ரைட்டிங்ஸில் நம்ம பார்க்க முடியும். ரிபல்லியனாகவும் இருப்பார், ரொம்ப காம்ப்ரஹென்சிவ், எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருப்பார், பேஷனேட்டாக இருப்பார், ரொம்ப இமோஷனலாக எழுதியிருப்பார். ஆனால் அதனால பெரிய பலன்கள், இம்பார்ட்டண்ட்டாகவும் இருந்தார். பெருசாக அவரால் வந்து சாதிக்கவும் முடியல. ஹிஸ் ஓன் டெம்பரமெண்ட் அண்ட் ஸ்டாமி லைஃப் ஹெல்ப்ட் ஹிம் டு பிகம் இட்ஸ் மவுத் பீஸ். அதாவது அவரோட ஓன் லைஃப்லையும் நிறைய ஏமாற்றங்களை அவர் சந்திச்சதுனால அதுதான் அவரோட மவுத் பீஸ், அவரோட எழுத்துக்கள்லையும் அது வந்து பிரதிபலிச்சது. Life and works. Born in 1788, he sprang from a wild, unruly stock, and from his father and mother inherited that irritable, arid, vulgaric character which repeatedly brought him into conflict with men and things. So was born in 1788 அப்படின்னு சொல்றோம். இவர் வந்து எங்க இருந்து வரார் அப்படின்னு சொன்னா, ஒரு வைல்ட் அன்ரூலி ஸ்டாக், ஒரு குணம், நல்ல குணமெல்லாம் கிடையாது. அவங்க பேரண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஹி இன்ஹெரிட்ஸ், அந்த குணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைல்டாக, ரொம்ப கோவம், எதையும் பொறுமையாக அணுகிற அந்த பொறுப்புணர்ச்சி, இதெல்லாம் இல்லாத ஒரு குணம் பைரனுக்கு. ரொம்ப பெரிய முன்கோபியாக இருந்தார். இந்த இரிட்டபிள், இந்த ஹேபிட் அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னா ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர். ஹி இன்ஹெரிட்டட் இட் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு சொல்கிறாங்க. வல்கானிக் கேரக்டர், வல்கானிக், அப்படியே திடீர்னு அப்படியே எரிமலையாக
எண்ணெயெல்லாம் வெடிச்சு செதற மாதிரி கோவம் வந்தா என்ன பண்ணுவார்னே தெரியாது. அப்படி ஒரு கேரக்டர் அவர். ஓகே. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, இட் ரிப்பீட்டட்லி brought him into conflict with men and things. எப்பவுமே இந்த கோவக்காரவங்க அப்படின்னு பார்த்தாலே எல்லாமே ஒதுங்கி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையில எப்பயாவது சின்ன திடீர்னு லேசா கைப்பட்டு உரசுனா கூட குற்றமாயிரும் அவங்க கிட்ட. நீ வேணும்னே தான் பண்ணன்னு சண்டைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குணம். அப்படி குணம் இருக்கிறவங்கள நம்மள சுத்தி நம்ம நிறைய பார்ப்போம். பொதுவா அந்த மாதிரி ஆளை பார்த்தா நம்ம விலகி போயிடுவோம். He published a little volume of verse, House of Idleness, when he was very young, which was ferociously attacked by Edinburgh Review. ரொம்ப யங்கா இருக்கிறப்பவே அவர் ஒரு பப்ளிகேஷன் கொடுத்தாரு. ஒரு வால்யூம் ஆஃப் வேர்ஸ், அதாவது போயம்ஸ் கலெக்ஷன் ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணாரு. அந்த கலெக்ஷன்ல எத்தனை போயம்ஸ்லாம் தெரியல, லிட்டில் வால்யூம் அப்படின்னு சொல்றாங்க. ஹவர்ஸ் ஆஃப் ஐடில்னஸ், ஐடில்னஸ்னா லேசினஸ், அப்போ லேசியா இருந்த பொழுதுன்ற மாதிரி ஒரு எடிட்டட் புக் ஒன்று எழுதுறாரு. அதுல நிறைய போயம்ஸ், ஒரு போயம்ஸ் கலெக்ஷன் ஒன்று அவர் பப்ளிஷ் பண்றாரு. ரொம்ப யங்கா இருந்தப்பவே பண்ணிட்டாரு. மேபி அரௌண்ட் 15 or 16, we are not very sure. வெரி யங்னு போட்டிருக்காங்க. அப்போ எடின்பர்க் ரெவ்யூல வந்து இதை பயங்கரமா அட்டாக் பண்ணி என்ன போயம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. உடனே அவர் கோவம் வந்துருச்சு. டு திஸ் அட்டாக் he replied in a vigorous satire, English bads and Scotch reviewers அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டையர் எழுதுறாரு. கேலி சித்திரம், அவங்க யாரு இவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்கள பத்தி கேலியா ரைட்டிங்ல எழுதுறாரு. ஓகே. ஸோ அதுவும் அடுத்ததா அவர் எழுதின ஒர்க் தான் இங்கிலீஷ் பேட்ஸ் அண்ட் பேட்ஸ்னா போயட்ஸ். ஓகே. இங்கிலீஷ் பேட்ஸ் அண்ட் ஸ்காட்ச் ரெவ்யூயர்ஸ். ரெவ்யூயர்ஸ்னா கிரிட்டிசைஸ் பண்றாங்களே ரிவ்யூ பண்றவங்க. ஸ்காட்ச் அப்படிங்கிறது ஸ்காட்லாந்து கூட கிடையாது. ஸ்காட்ச் ரெவ்யூயர்ஸ்னு அவங்க எதை மீன் பண்றாருன்னு தெரியல. பட் த பீப்புள் ஹூ ஹாஸ் ரெவ்யூட் ஹிஸ் ஒர்க் அவங்கள திட்டி தான் அவர் எழுதியிருக்காரு. சைல்ட் ஹெரால்ட்ஸ் பில்கிரிமேஜ், இது அவரோட ஒரு மாஸ்டர் பீஸ். இதை பத்தி நம்ம பார்க்கலாம். A tour on the continent in 1809 to 1811 furnished the materials for the first 2 cantos of Child Herald's Pilgrimage. Okay. 1809ல இருந்து 1811 வரைக்கும் இவர் என்ன பண்றாருன்னா ஒரு டூர் ஆன் த கான்டினென்ட். கான்டினென்ட்னா யூரோப் ஃபுல்லா. ஏன்னா யூரோப் பார்த்தீங்கன்னா பக்கத்துல தான் இருக்கும் எல்லா கண்ட்ரீஸும். ஓகே. நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப வாஸ்டாலாம் இருக்காது. கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் போறாரா, கான்டினென்ட்டுக்கே டூர் போறாருன்னா அது ஒரு அளவான கான்டினென்ட் தான். எல்லா கண்ட்ரிஸும் பார்டர்ஸ் ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனால ஒரு டூர் போறது ஈஸி தான். ஸோ நிறைய ரைட்டர்ஸ் போயிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ எ டூர் ஆன் த கான்டினென்ட் இன் 1809 to 1811. அப்போ 2 years வந்து ஒரு டூர்ல இருக்கிறாரு. அந்த இதுல கலெக்ட் பண்ண மெட்டீரியல் அவருக்கு அதுல எப்பவுமே எக்ஸ்போஷர். ஒரு டூர் போகணும் அப்படின்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து புரிதலும் தெரிதலும் ஏற்படும். ஓகே. அது மூலமா அவர் கலெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் வச்சு அவர் எழுதினது தான் சைல்ட் ஹெரால்ட்ஸ் பில்கிரிமேஜ். ஃபர்ஸ்ட் 2 cantos ஆஃப் சைல்ட் ஹெரால்ட்ஸ் பில்கிரிமேஜ் அவரோட மாஸ்டர் பீஸ் ஒன்று அதை எழுதியிருக்காரு. He has provided descriptions of the places he had visited. ஸோ சைல்ட் ஹெரால்ட்ஸ் பில்கிரிமேஜ்ல அவர் எங்கெல்லாம் போனாரோ அதை பற்றிய டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. The descriptions are combined with historic memories and much melancholy meditation upon the instability of human grandeur and power. ஸோ அவரோட டெஸ்கிரிப்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக் மெமரிஸ் நிறையவே இருக்கும். வரலாற்று நினைவு சின்னங்கள்லாம் இருக்குல்ல, அந்த விஷயங்களும் நிறையவே இருக்கு. அண்ட் மச் மெலான்கலி மெடிடேஷன் அப்பான் த இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹியூமன் கிராண்டுவர் அண்ட் பவர். அதே சமயம் ஒரு சோகமான ஒரு அவரோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா மனுஷனோட அந்த இயலாமையை பத்தியும் மனுஷனுக்குள்ள ஒரு பவர் எல்லாமே இருக்கு. பட் ஹி குட் நாட் டூ இட் ப்ராப்பர்லி அப்படிங்கிற மாதிரி அவரோட வருத்தங்களை எல்லாம் அதுல வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு சைல்ட் ஹெரால்ட்ஸ் பில்கிரிமேஜ்ல. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோபயோகிராபிக்கலா இருக்கு. இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1812. தீஸ் 2 cantos scored an immense success. பயங்கரமான சக்சஸ். சைல்ட் ஹெரால்ட் பில்கிரிமேஜ் பார்த்தீங்கன்னா அது பப்ளிஷ் ஆன சமயம் செம்ம சக்சஸா ஓடிட்டு இருக்கு. 1812 ஒரே நாள் பப்ளிஷ் பண்றாரு. அது பப்ளிஷ் ஆனோன்னு அவர் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதுக்காக அவர் சொல்றது தான் இது. இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க. இது ஈவன் ஒன் வேர்ட்ல கூட கேட்பாங்க. ஹூ செட் ஐ woke up one morning and found myself famous அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. நிறைய இடத்துல அது கேட்டும் இருக்காங்க. I woke up one morning and found myself famous. ஒரு நாள் காலை எழுந்திருச்சேன், நான் ரொம்ப
பிரபலமானவனா இருந்தேன் அப்படின்னு. சைல்ட் ஹெரால்ட் பில்கிரிமேஜ் பப்ளிஷ் ஆகி கொஞ்ச நாள் அவர் வந்து பயங்கர பிரபலம் ஆயிட்டாரு. தென் ஃபார் அ டைம் ஹி வாஸ் த ஐடல் ஆஃப் த பிரில்லியன்ட் அண்ட் டிசிபேட்டட் சொசைட்டி. ரொம்ப காலம் ரொம்ப ஃபார் அ டைம் ஃபார் அ ஷார்ட் பீரியட் என்ன இருந்தார் அப்படின்னு சொன்னா த ஐடல் ஆஃப் த சொசைட்டி. எல்லாம் பைரன் 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 இருந்தாங்க. எல்லாம் அவர் மேல அப்படி ஒரு புகழ் மாலை எல்லாம் அவருக்கு சூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அத போயம்ஸ் சரி அந்த டைம்ல அவரோட மத்த போயம்ஸ் சைல்ட் ஹெரால்ட் பில்கிரிமேஜ் எழுதி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவரோட மத்த ஒர்க்ஸ் அப்படின்னா he amazed and delighted his thousands of readers with the fierce emotion and highly colored scenery of his romances in verse. The Giaour, the Bride of Abydos, the Siege of Corinth, த கார்சேர் இதெல்லாம் அவரோட ஒர்க்ஸ். இப்போ எல்லாம் அது அதிகமாக நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சைல்ட் ஹெரால்ட்ஸ் பில்கிரிமேஜ் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படும். இந்த ஒர்க்ஸ் எல்லாம் அதிகமாக வி ஆர் நாட் நோன். பட் அவரோட பீரியடில் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. இன் 1815 he got married. A year after he and his wife separated, scandal broke out. He was denounced as a monster of immoral behavior by the very public which had lately loaded him with extravagant adulation, and he left England an embittered man. So 1815 அவருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனா அவர் பயங்கர முன்கோபி அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல அந்த மேரேஜ். 1 இயர்லயே வந்து டைவர்ஸ் ஆயிட்டுது. ஸ்கேண்டல்ஸ் நிறைய விஷயங்கள் ஒய்ஃப் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஸ்கேண்டல் அப்படின்னு சொன்னாலே புரளி, ஓகே, நிறைய புறம் பேசுறது, இது நிறைய ப்ரோக் அவுட் ஆகுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயோ ஏன்னா ரொம்ப அந்த லைம் லைட்ல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க கரெக்டாவே இருக்கணும். நம்ம நார்மலான மனுஷன் தப்பு செஞ்சா பெரிய விஷயம் கிடையாது. ஆனா லைம்லைட்ல ஒரு பிரபலம் ஆயிட்டா அவங்க மேல ஒரு ஃபோக்கஸ் இருக்கிறப்போ அவங்க நல்லது செஞ்சாலும் பெருசா புகழப்படுவாங்க, கெட்டது செஞ்சா தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. ஸோ நம்மளே அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம சொசைட்டில அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதே தான் நடக்குது அவருக்கும். ஹி வாஸ் டினவுன்ஸ்ட் அஸ் அ மான்ஸ்டர் ஆஃப் இம்மாரல் பிஹேவியர். உடனே மோசமானவன் அவன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும் ஒரு சாதாரண மனுஷனா, பைரன் ஒரு கோவக்காரன், அவனால அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியல, அதுதான் பிரச்சனை. பட் ஒரு அவனை வந்து ஐடலா எல்லாம் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அப்படி செஞ்சோன்னு அவனோட இம்மாரல் பிஹேவியர் அது இதுன்னு சொல்லிட்டு த வெரி பப்ளிக், எந்த பப்ளிக் அவனை கொண்டாடிச்சோ அதே பப்ளிக் அவனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கேவலமா பேச ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து இங்கிலாந்தையே விட்டு போயிட்டார். அவரால் அந்த கடுமையான விமர்சனங்களை தாங்கிக்க முடியாம he left England as an embittered man. அப்படியே கசப்புணர்வோட இங்கிலாண்டை விட்டு வெளியேறாரு. The remainder of his life was spent on the continent, and it was during these years of exile that he produced his greatest work, Manfred, Cain, the third and fourth cantos of Childe Harold, and unfinished Don Juan. ஆனா பாருங்க, அந்த எம்பிட்டர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப பிரபலமா இருந்தப்ப எழுதின ஒர்க்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவர் மனசு வெதும்பி எழுதுறாரு பாருங்க, அப்ப எழுதினதெல்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது. என்னன்னா இன்னைக்கு வரைக்குமே நம்ம அடிக்கடி பிரிஸ்கிரைப் ஆகக்கூடிய போம்ஸ் தான் மேன்ஃப்ரெட், கெயின், the third and fourth cantos of Childe Harold, the unfinished Don Juan. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மாஸ்டர் பீசஸ். ஸோ இது எல்லாமே வந்து எப்போ எழுதுறாருன்னா எம்பிட்டர்டா நாட்டை விட்டு வெளியேறாரு. வேற காண்டினென்ட்லேயே வேற பக்கம் தான் இருக்காரு. அந்த எக்ஸைல் பீரியட், நாட்டை விட்டு வெளியேறின அந்த பீரியட்ல தான் அவர் எழுதின ஒர்க்ஸ் இதெல்லாம். In the end, weary of everything, of fame, of poetry, even of himself, he threw himself into the cause of Greece, then struggling for freedom against the Turks, took the field and died in 1824 of a fever at Messalongi before he had completed his 37th year. ஓகே, அவரோட லைஃப் பாருங்க எப்படி போகுதுன்னு. ஸோ நிறைய போய்ட்ரி எழுதுறாரு. அந்த மீன் டைம் வந்து மனசுல ஒரு வெறுப்பு அவருக்கு வந்து எல்லாத்து மேலேயும் ஒரு கோவம், வெறுப்பு. நம்ம நாட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், எப்படி புகழின் உச்சிக்கு போய் கீழே வந்துட்டோம். அடுத்து இவ்வளோ ரைட்டிங்ஸ் அதை பப்ளிஷ் எப்போ பண்ணாங்க என்னன்றது தெரியல. மேபி ஆஃப்டர் ஹிஸ் டெத்தாக இருக்கலாம். என்ன நடந்ததுன்னு தெரியல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து ரொம்ப விரக்தியான ஒரு மனுஷனா வெளியே போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கிரீஸ் மக்களுக்காக அங்க போய் கிரீஸ் வந்து டர்க்கிக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அந்த ஃப்ரீடம் ஃபைட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அங்க போய் கிரீஸ்க்காக ஃபைட் பண்ண
கிரீஸ்க்கு சேர்ந்துட்டாரு, கிரேக்கர்களோட சேர்ந்து he took the field and died in 1824 of a fever. ஸோ அந்த போர்ல ஈடுபட்டதுல ஒரு காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சல்ல 1824ல மிசலாங்கி அப்படிங்கிற இடத்துல he dies. When he died he was merely 37. ஓகே, 37th இயர்ல எல்லாம் அவர் இறந்துட்டாரு. இந்த யங் ரெவல்யூஷனரி பாய்ட்ஸ் ஏன் அந்த பேர் அப்படின்னா எல்லாருமே யங்கா இருக்கிறப்ப இறந்துடுவாங்க. இவர் 37, மற்ற 2 பேரும் இன்னும் கம்மி வயசுல இறந்து போறாங்க, ஷெல்லியும் கீட்ஸும். ஓகே, ஸோ பைரனோட ஒர்க்ஸ் பார்த்துட்டோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் பார்க்கலாம். அவரோட ஒர்க்ஸோட குணாதிசயங்கள். பைரன்ஸ் ஒர்க் இஸ் நாட் ஓன்லி வொலுமினஸ் பட் ஆல்சோ வேரிட். ரொம்ப நிறைய எழுதியிருக்காரு, ஷார்ட் பீரியட் வாழ்ந்தா கூட நிறைய எழுதியிருக்காரு. இட் இன்க்ளூட்ஸ் லிரிக்ஸ், சட்டையர்ஸ், நரேட்டிவ் போயம்ஸ், சீரியஸ் அண்ட் serio comic, regular tragedies and dramatic poems, apparently very varied. அதாவது வெரைட்டிஸ் நிறைய கொடுத்துருக்காரு. இப்படிதான் இல்லை, இது ஒரு டைப் எல்லாம் கிடையாது. லிரிக்ஸ், மியூசிக்கல் போயம்ஸ் எழுதியிருக்காரு, சட்டியர்ஸ் கேலி சித்திரங்கள், நரேட்டிவ் போயம்ஸ், லாங் போயம்ஸ் எழுதியிருக்காரு, சீரியஸ் போயம்ஸ் எழுதியிருக்காரு, சீரியோ காமிக்கும் சீரியஸும் கலந்து, எப்படி ட்ராஜிக் காமெடின்னு சொல்றோமோ அது மாதிரி சீரியோ காமிக் எழுதியிருக்காரு, ரெகுலர் ட்ராஜடிஸ் எழுதியிருக்காரு, ட்ராமாட்டிக் போயம்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அப்பரண்ட்லி ரொம்ப வேரிட், ரொம்ப நல்லாவே தெரியும், ரொம்ப வெரைட்டி டைப்ஸ் அவர் கொடுத்திருக்காரு. As a critic and theorist, he proclaimed himself an adherent of Augustine's school, admired Pope, cared little for Wordsworth or Coleridge. ஸோ அவரை கிரிட்டிக்காவும் ஒரு தியரிஸ்டாவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து he followed Augustine school. அதாவது அதுக்கு இருந்த ஸ்கூல் இருக்குது இல்லையா, அவங்கள தான் ரொம்ப வந்து அட்மையர் பண்றாரு. போப்பியன் ஸ்கூலை தான் அட்மையர் பண்றாரு. அவர் மாதிரி எழுதணும் அப்படின்லாம் நினைக்கிறாரு. ஆனா அவருக்குள்ள இருக்க ஸ்பிரிட் எல்லாம் ரொமான்டிக் ஸ்பிரிட். ஆனா வெளியில வந்து தன்னை வந்து அகஸ்டன் ஸ்கூல் அட்மையரா தான் அவர் காமிச்சுக்கிட்டாரு. பட் அவருக்குள்ள இருந்த ஸ்பிரிட் அவரையும் அறியாம ரொமான்டிக் ஸ்பிரிட் தான். அவர் எழுதுனது ரொமான்டிக்கா தான் இருந்தது. பட் இவர் அட்மையர் பண்ணது என்னவோ போப்பியன் ஸ்கூல அப்படிங்கிறாங்க. Whatever his principles were, the entire weight of his practical influence was on the side of romanticism. So அவரோட பிரின்சிபல்ஸ் என்னவாக இருந்தாலும் சரி, அவரோட பிராக்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்தது, ரொமான்டிசிசம் தான் அவரை ரொம்ப தாக்கி இருந்தது. ஓகே, he was admired by his contemporary readers, but now he has fell out of the vogue of literature lovers. So அவரோட பீரியட்ல அவரோட இந்த ரீடர்ஸ் எல்லாம் அவரோட ஒர்க்ஸை பயங்கரமா அட்மையர் பண்ணாங்க. பட் இப்போ வந்து அவரோட ஒர்க்ஸ் கொஞ்சம் நமக்கு இழுவையா தெரியுது. He is often noisy and declamatory rather than poetical. Poetically எங்க இருக்கு, ஒரு மாதிரி நாய்ஸியா இருக்கே, நல்லா இல்லையேன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க நிறைய கிரிட்டிக்ஸ் அவரோட ஒர்க்ஸை, சில ஒர்க்ஸை. As a satirist is incomparably the best of English satirists. ஆனா சட்டையர் அப்படின்னு சொன்னா கம்பேரே பண்ண முடியாது. பெஸ்ட் poet in English satires அப்படின்னு சொல்ற அளவுக்கு he is a good satiristன்னு சொல்றாங்க. He secured he secures a special place in the realm of literature by the term Byronism. ஒரு டேர்மே அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவரோட ரைட்டிங்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டேர்மே இருக்கு. அவரோட சட்டையர், அவரோட கைண்ட் ஆஃப் ரைட்டிங்க்கு பைரனிசம் அப்படின்னு சொல்லிட்டு. The phrase is still used to denote the spirit of gloom, satiety and unrest which is characteristic of most of his writings. So பைரனிசம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்பிரிட் ஆஃப் க்ளூம், அதாவது ஒரு மாதிரி சோகமா எழுதுறது, ஒரு சேடான ஒரு மூடு, ஒரு அன்ரெஸ்ட், மனசுல வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாவே இல்லாம எழுதியிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மூடோட ஒரு போயம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது பைரனிசம் போயம். அந்த பைரன் இன்ஃப்ளூயன்ஸ்ல எழுதப்பட்ட போயம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பைரனிசம் அப்படின்னு சொல்றாங்க. As a revolutionary poet, he represents the destructive side of revolutionary movement only. Of its utopianism and social aspirations he knows nothing. Okay, ஒரு ரெவல்யூஷனரி பாயிண்டா பார்த்தோம், அவர் வந்து எந்த சைட் ஆஃப் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்டை காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவ் சைடை தான் அவர் ரெப்ரசன்ட் பண்றாரு. ஒரு அழிவு, ஒரு மாதிரி எல்லாமே எப்படி ஒரு ஆக்கமான விஷயங்கள் எதுவுமே அவர் பேசல. ஒரு டிஸ்ட்ரக்டிவ் மூடோட தான் அவரோட போயம்ஸ் எல்லாம் இருக்கு. யூட்டோப்பியனிசம் பத்தியெல்லாம் அதிகமா இல்லை. யூட்டோப்பியன் இப்போ எஸ்டி கோல்ரிட்ஜ் எல்லாம் எழுதின மாதிரி யூட்டோப்பியனிசம், அதாவது ஒரு புது உலகம், ஒரு புது வையகம், இதை
இந்த கான்செப்ட் எல்லாம் அவருக்குள்ள இல்ல. ஒரு வெறுப்பு, ஒரு வெறுப்புணர்வு, ஒரு விரக்தி அதுதான் இருக்கு. He had no faith in the older order. In his vision of judgment, he posed merciless ridicule upon the spent forces of the ancient feudalism and monarchy. ஓகே, அவருக்கு வந்து ஓல்டர் ஆர்டர், அதாவது சிஸ்டம் மேல பெருசா நம்பிக்கையே இல்லையா, பழைய சிஸ்டம் மேல. அதனால விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சட்டையர். அதுல வந்து அவர் பயங்கரமான ஒரு ரிடிகோல், பயங்கரமா கேலி பண்ணியிருப்பாரு. என்னன்னா ஏன்ஷியன்ட் ஃபியூடலிசம், அந்த இது வருதுல, ஒரு ஹையரார்கி ஃபாலோ பண்றாங்களா, அததான் ஃபியூடலிசம் சொல்லுவாங்க. கிங் அடுத்த ரேங்க்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அத பிரபுக்கள்ல மிராசுதார்கள் அப்படின்னு அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும், அதான் ஃபியூடலிசம். ஸோ அதை வந்து அவர் வந்து கேலி பண்ணியிருப்பாரு அவரோட விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல. ஷெல்லி இப்போ அடுத்து வந்துட்டோம். நம்மளுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஷெல்லி நம்ம அடிக்கடி வந்து யாரோட கம்பேர் பண்ணுவோம்னு தெரிஞ்சுக்கோங்க, பாரதியும் ஷெல்லியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொம்பவே புரட்சி கவிஞர்கள். ஓகேங்களா, பர்ஷி பிஷி ஷெல்லி இஸ் அவர் ரெவல்யூஷனரி ஐடியலிஸ்ட். புரட்சி கவிஞன் தான், ஆனா ஐடியலிஸ்டும் கூட. ஒரு நல்ல உலகம் படைக்கணும் அப்படின்னு விரும்பினவன். ஹி இஸ் ஒன் ஆஃப் அவர் poetic prophet of faith and hope in a world which for the moment had lost both. மேபி அதாவது அந்த அவரோட ஏஜ்ல வந்து அந்த ஒரு ஹோப்பே இழந்த மக்கள் இருக்கிறாங்க ரெவல்யூஷன்ஸ்னால. அதாவது பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஒரு மாற்றத்தை விளைவிக்கும் நம்பி அது ஒண்ணுமே விளைவிக்கல. அப்போ ஒரு ஃபெய்த் ஹோப் எல்லாமே லூஸ் ஆகி தே ஹவ் லாஸ்ட் எவ்ரிதிங். அந்த நேரத்துல ஒரு பொயட்டிக் ப்ராஃபட்டா வர்றாரு. என்ன சொல்வார் தெரியுங்களா, வெஸ்ட் விண்ட்ல, இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். இந்த லைன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் வின்டர் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். ஏன்னா உங்களுக்கு குளிர்காலம் ரொம்ப மோசமா இருக்கும் எப்பவுமே வந்து யூரோப்பியன்ஸ்க்கு. அப்படியே எல்லாமே ஃப்ரோசன் ஆயிடும், எதுவுமே விளையாது. ஆனா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, குளிர்காலம் வந்தால் வசந்த காலம் வராமலா போகும், காலங்கள் மாறிக்கிட்டே தானே இருக்கும், நல்ல காலமும் வரும் அப்படிங்கிற அர்த்தம் தான். எல்லாருக்கும் நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்வாரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் அண்ட் ஹோப் கொடுக்குற ஒரு போய்ட் தான் நம்ம ஷெல்லியை பார்க்கலாம். ஹி வாஸ் த சன் ஆஃப் அ டோரி ஸ்கொயர் அண்ட் வாஸ் born in 1792. ஸோ அவரோட ஃபாதர் வந்து ஒரு டோரினா கிங் சப்போர்ட்டரா இருந்திருக்கிறாங்க. ஆஃப்டர் ஸ்பெண்டிங் சம் unhappy years at Eton, where he was nicknamed the Mad Shelley, he went up to Oxford. Hence, however, he was soon expelled for publishing a pamphlet on the necessity of atheism. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பெருசா இயற்கையை தான் அவர் வந்து வழிபடுவார். வேற நம்பிக்கைகள், கடவுள் மேல அதிகமா நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து அவரோட பேச்சுக்கள் எல்லாம் வித்தியாசமா இருந்ததுனால அவரை மேட் ஷெல்லின்னு கூப்பிட்டுருக்காங்க. அவர் ஆக்ஸ்போர்டுக்கு போனப்போ அவர் வந்து எக்ஸ்பெல் பண்ணப்பட்டார். அதாவது காலேஜ்ல இருந்து அவரை வெளியேற்றிட்டாங்க ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிறப்பவே. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, அவரோட ஒன் ஆஃப் த பேம்ப்ளெட், ஒரு புக். அந்த புக்ல என்ன எழுதிருக்கு, த நெசசிட்டி ஆஃப் எத்தீசம். எத்தீசம் அப்படின்னு சொன்னா நாத்திகத்தோட இன்றியமையா முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காரு, த நெசசிட்டி ஆஃப் எத்தீசம். கிளம்பு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல சொல்லிட்டாங்க. கிறிஸ்டியானிட்டி வந்து மெயினா அங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்க ரிலிஜன். அவர் வந்து எத்தீசமோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி எழுதணும்னா அவங்க வந்து அவரை அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில அது பரவுன்றதுனால அவர் வெளியேற்றப்பட்டார். An ill-advised marriage with a mere school girl, Harriet Westbrook, led to open rupture with his family and Shelley found himself adrift. ஸோ அடுத்தது அவர் பெரிய தப்பு செய்கிறார். ஒன்று காலேஜ் டைம்ல ஒரு தப்பான ஒரு புக்கை எழுதி நெசசிட்டி ஆஃப் எத்திசம் எழுதி வெளியே வந்துட்டார். அடுத்ததான் என்ன பண்றாரு, ஒரு ரொம்பவே சின்ன வயசுல சின்ன பொண்ணு, அதை வந்து லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இதை இல் அட்வைஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வேகமா ஒரு யோசிக்காம எடுத்த, அவருமே சின்ன வயசு தான் அவருக்கும். ஸோ ஹி ஹாஸ் டன் இட் ஹாஸ்டிலி. அது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட பெரிய ரப்சர் ஆயிடுது, பெரிய பிரச்சனை ஆயிடுது இந்த மேரேஜ். அதனால ஹி ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் அட்ரிஃப்ட். ஃபேமிலி சப்போர்ட் அட்லீஸ்ட் இருந்தது இது வரைக்கும், இப்போ ஃபேமிலி சப்போர்ட்டும் இழந்துட்டாரு. அட்ரிஃப்ட்னா அப்படியே ஒன்றும் ஒரு துடுப்பே இல்லாமல் பயணம் செய்கிற ஒரு
படகு மாதிரி அவர் வந்து நட்டாத்துல இருக்கிறான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிட்டாரு. அடுத்த மேரேஜ் அண்ட் டெத் அடுத்ததா பார்க்கலாம். ஆஃப்டர் த tragic death of his young wife, he married Mary, the daughter of William Godwin. So அந்த யங் கேர்ள் எதனாலன்னு தெரியல, she dies early. அந்த மேரேஜும் அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. ஏன்னா கண்டிப்பா அவர்ட்ட பணமும் இல்ல. எப்படி இருந்திருக்கும் நம்மளால கெஸ் பண்ண முடியும். அவசரப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பா அது ரொம்ப நல்லா இருந்திருக்கவும் வாய்ப்பில்ல. பட் செகண்ட் டைம் அவங்க அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் ஹி மேரேஜ் அகெயின். அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சின்ன ஏஜ்ல இறக்குறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். நிறைய டிசீஸ் அதுல மெயினா வந்து எதுல சாவாங்க அப்படின்னு சொன்னா டியூபர்குலோசிஸ், கன்சம்ஷன்னு சொல்லுவாங்க. டிபி வந்து நிறைய பேர் இறப்பாங்க. இல்லைன்னா பலவிதமான நோய்கள் எல்லாம் மருந்து கண்டுபிடிக்கப்படாதனால நிறைய பேர் இறந்துடுவாங்க. ஸோ ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. ஹி மேரிட் மேரி, த டாட்டர் ஆஃப் வில்லியம் காட்வின். வில்லியம் காட்வின் வந்து ஒரு பெரிய ரைட்டர். அவரோட பொண்ணு மேரியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்கள தான் பின்னாடி நம்ம மேரி ஷெல்லின்னு சொல்லுவோம். அவங்க எழுதின ஒரு ஃபேமஸான நாவல் தான் ஃப்ராங்கன்ஸ்டைன், ஒரு கோத்திக் நாவல் ஃப்ராங்கன்ஸ்டைன். மேரி ஷெல்லி எழுதினது. அந்த ஒரு நாவல்ல இன்னைக்கு வரைக்கும் மேரி ஷெல்லி ரொம்ப ஃபேமஸ். திஸ் செகண்ட் யூனியன் ப்ரூவ்ட் அ வெரி ஹாப்பி ஒன், ஃபார் இன் மேரி ஹி ஹேட் அன் இன்டெலெக்சுவல் கம்பேனியன். இப்போ இந்த செகண்ட் மேரேஜ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவல் கேர்ள், ஒரு வந்து ஒரு ஸ்கூல் கேர்ள், ரொம்ப இன்னசென்ட், ஏதோ ஒரு அட்ராக்ஷன்ல கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியல. அவரால் அந்த மேரேஜ் வந்து ஹாப்பியா இல்லை. பட் செகண்ட் டைம் அவர் கல்யாணம் பண்றப்போ மேரிய கல்யாணம் பண்றாரு. ஷி வாஸ் வெரி இன்டெலெக்சுவல், ஒரு பெரிய அறிவாளியோட பொண்ணு அவங்க. ஸோ அந்த மேரேஜ் ஜாடிக்கேத்த மூடி. இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மேரேஜ் அண்ட் அ கம்ஃபர்ட் அண்ட் ஸ்டே amid all troubles arising from quarrels with his relatives, lawsuits about his property and his children, and his own highly strung temperament and fragile health. ஓகே, இது வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்தது. இவரோட ஹாப்பி மேரிட் லைஃப் தான். அமிட்ஸ்ன்றாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இடையிலையும் இவர் மேரியோட சந்தோஷமா வாழ்ந்தாரு. அந்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபேமிலியோடு நிறைய பிரச்சனை. அவங்க சொத்து தர மாட்டேனாங்களா என்னன்னு தெரியல. லா சூட் போட்டிருக்காரு அபவுட் இஸ் ப்ராப்பர்ட்டி. ஆமா, அவங்க இவருக்கு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா இல்லை ஏமாத்திட்டாங்களா. ஸோ லா சூட் போட்டிருக்கிறாரு. அவங்களோட யாரோடையோ சண்டை நிறைய போய்கிட்டே இருக்கு அவருக்கு. அண்ட் இஸ் ஓன் ஹைலி ஸ்ட்ரங் டெம்பரமெண்ட் அண்ட் ஃப்ரெஜைல் ஹெல்த். அப்புறம் நல்லா இவருக்கும் கோபம் டக்குன்னு வந்துடும். டக்குன்னு சல்லு சல்லுன்னு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கு. ஃப்ரெஜைல் ஹெல்த் வந்து வீக்கா இருக்கு. In 1818 he left England for Italy and in 1822 was drowned while sailing across the Bay of Spezia. ஓகே, 1818ல அவர் இங்கிலாண்டை விட்டு போறாரு, இட்டலிக்கு போறாரு. இட்டலியில நிறைய பேர் இட்டலி போவாங்க ஃபார் லேர்னிங் ஆர் சம்திங். நிறைய பர்பஸ்க்கு இட்டலி வந்து ஃபேமஸ்னால தே யூஸ் டு கோ. ஸோ அவரும் இட்டலி போயிருந்தப்போ 1822ல வந்து ஒரு பே, ஒரு கால்வாய் மாதிரி ஏதோ ஒன்று கடக்கிறப்போ ட்ரவுன் ஆயிட்டாரு. போட்டோட கவுந்து இறந்து போறதா சொல்றாங்க. பே ஆஃப் ஸ்பெசியா அப்படிங்கிற இடத்துல ஷெல்லி ட்ரவுண்ட் அண்ட் டைட். ஓகே, ஸோ இதுதான் வந்து லைஃப் ஆஃப் ஷெல்லி. லைஃப் ஆஃப் ஷெல்லியும் இப்படிதான், ரொம்ப யங் ஏஜ்லேயே அவரும் இறந்துட்டாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹி வாஸ் born in 1792 அப்படின்னு சொன்னோம். அடுத்ததா ஹி டைஸ் இன் 1822. 1822 பாருங்க, 30 இயர்ஸ்ல எல்லாம் ஷெல்லி இறந்துடுறாரு. அதுக்குள்ள அவரோட லைஃப்லயும் நிறைய சேஞ்சஸ். இப்போ நம்ம ஒர்க்ஸ் போலாம். ஆஃப் ஹிஸ் கிரேட் ஒர்க்ஸ் டூ ஸ்டாண்ட் அவுட் சைட் since they do not come under classification. அவரோட ஒர்க்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுல ரெண்டு மட்டும் எதுக்குள்ளேயும் பொருந்தி வராது. இந்த ஜான்ரா அப்படின்னு சொல்ற மாதிரி இது தனி, மற்றதெல்லாம் ஒரு வகைக்குள்ள, ஒரு சில வகைக்குள்ள குறிப்பிட்டு அடக்கிடலாம். ஒன்னு இஸ் Adonis. Adonis வந்து ஒரு போயம். இட்ஸ் a splendid elegy on the death of Keats. கீட்ஸ் இறந்தது மேல ஒரு ஒப்பாரி பாடல், ஒரு எலிஜி தான் வந்து Adonis. The other is Sensi, a romantic drama. இன்னொன்று வந்து Sensi, this is a romantic drama. இது ரெண்டும் தனி ஜானர்ஸ். மற்ற போயட்ஸ் எல்லாம் எப்படின்னா it falls into two divisions. மற்ற போம்ஸ் எல்லாம் two divisionsஆ பிரிக்கலாம். There are in the first
place is personal poems, lyrical poems, subjective poems இருக்கும். Shelley's genius was essentially lyrical and his moods, impressions, thoughts and emotions embodied themselves naturally in verse. So அவரோட மூட் அவரோட உணர்வுகள் எல்லாமே அப்படியே அழகா வேர்ஸ்ல வந்துடும். ஓகே, அவரோட தாட்ஸ் இமோஷன்ஸ் எல்லாமே வந்து அழகான வார்த்தைகள் மூலமா வெளியே வரும். As a lyric poet, he ranks with our very greatest, and no praise would be excessive for the ecstasy of feeling, the lightness and grace, the felicity of phrase, and the verbal magic of such poems. For example, is the skylark, the cloud, the sensitive plant, the ode to the west wind, and the lament. So இதெல்லாம் அவரோட lyrical poemsல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் some of his best poems: the skylark, the cloud, the sensitive plant, the ode to the west wind, and a lament. ஸோ இதுல எல்லாம் ரொம்ப அழகா அவரோட அந்த ஃபீலிங்ஸ் அந்த எக்ஸ்டசி எல்லாமே வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஓகே, இது வந்து பர்சனல் போயம்ஸ். இம்பர்சனல் போயம்ஸ் அடுத்ததா இம்பர்சனலா ஒரு ஐடியாலஜிக்கலா ஒரு ஐடியலிஸ்ட் அவர் எழுதின போம்ஸ் அடுத்தது. He has confessed a passion for reforming அப்படின்னா கரெக்ட் பண்றது, ஒரு விஷயத்த சரி பண்றது, அதான் ரிஃபார்மிங் த வேர்ல்ட். ஹி ஹேட் த பேஷன் ஃபார் ரிஃபார்மிங் த வேர்ல்ட். இந்த உலகத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. அண்ட் திஸ் பேஷன் blazes out again and again in his poetry in flames that are fiercely lurid and now matchlessly pure. அவரோட வார்த்தைகள்ல வந்து இதெல்லாம் ரொம்பவே பார்க்கலாம். அவரோட எழுத்துக்கள்ல அந்த உலகம் வந்து திருந்தணும், இன்னும் நிறைய மாற்றங்கள் நிகழணும், ரிஃபர்மேஷன் வேணும்னு சொல்லி அவரோட எழுத்துக்கள்ல பார்க்கலாம். அது impersonal poems. Despite the surrounding darkness, he held that the dawn of a new day was at hand. அப்ப வந்து இருள் தான் சூழ்ந்திருந்தது, உலகத்தை சூழ்ந்திருந்தது. ஏன்னா நிறைய புரட்சி எல்லாம் நடந்த அந்த ஒரு இருள் இருந்தது. ஆனாலும் அது வந்து இந்த பைரன் கீட்ஸ் எல்லாம் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா ஷெல்லி என்ன சொல்றாரு? he held that the dawn of a new day was at hand. விடியல் கையில் எட்டும் தூரம் தான் சொன்னவர் தான் அவர். In Queen Mab, which he wrote at 18, we can see his revolutionary creed. குவீன் மேப்னு ஒரு போயம் 18 வயசுல எழுதியிருக்காரு. அதுலேயே அவரோட புரட்சிகரமான கருத்துக்களை பார்க்கலாம். The Revolt of Islam, which followed in 1817, is a long rambling narrative in Spenserian stanzas. இன்னொரு முக்கியமான போயம் வந்து Revolt of Islam. இது வந்து Spenserian stanzasல எழுதியிருக்காரு. But the fullness and finest expression of Shelley's faith and hope is to be found in his superb lyrical drama Prometheus Unbound. ஸோ இதுதான் அவரோட லிரிக்கல் ட்ராமா Prometheus Unbound. இது அவரோட ஒன் ஆஃப் ஹிஸ் மாஸ்டர்பீஸ். இதெல்லாம் இம்பர்சனல் போயம்ஸ். குவீன் மேப், ரிவோல்ட் ஆஃப் இஸ்லாம், ப்ராமித்தியஸ் அன்பவுண்ட், இதுல எல்லாம் உலகத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னெல்லாம் நிகழணும்னு சொல்லி பேசியிருக்காரு. அடுத்ததா ஃபைனலா இந்த கிரேட் பாயிண்ட், அனதர் கிரேட் பாயிண்ட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். கீட்ஸ் நம்ம வேர்ட்ஸ், கீட்ஸ்னாலே வேர்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஜான் கீட்ஸ், he was born in 1795 and died in 1822. இவர் இன்னும் மோசம் பாருங்க, 1821, அவர் 1822ல இருக்கிறாரு. ஸோ 26 இயர்ஸ்லாம் இறந்து போயிடுறாரு. ஜான் கீட்ஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் ஆஃப் த லேட்டர் ரெவல்யூஷனரி குரூப். இவர் தான் கடைசியா பிறந்தவர் 3 பேத்துல. பைரன் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஷெல்லி, தேர்ட் கீட்ஸ். அந்த ஆர்டரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த லேட்டர் பாயிண்ட்ஸ் வேர்ட்ஸ்வர்த், கோல்ட்ரிட்ஜ் எல்லாம் முன்னாடி வந்துருவாங்க, அவங்க டேட்ஸும் பார்த்துக்கோங்க. இந்த 3 பேர்ல பைரன், ஷெல்லி, கீட்ஸ். Keats was neither rebel nor utopian dreamer. இவர் ரிபலும் கிடையாது, யூட்டோப்பியன் அதாவது கனவு காண்பரும் அல்வர், புரட்சி செய்பவரும் கிடையாது. யூட்டோப்பியன் அதாவது புது உலக படைக்க போறேன்னு ஷெல்லி மாதிரியும் அவர் சொல்லலாம். The famous opening line of Endymion, a thing of beauty is a joy forever, strikes the keynote of his work. அப்ப இவரோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். A thing of beauty is a joy forever. அவருக்கு அழகான விஷயம், அழகா ஆராதிக்கிறவர் தான் கீட்ஸ். நீ எந்த போம் வேணாலும் எடுத்துக்கோங்க. இசையா இருந்தா அழகுனா எதுலையா எந்த இடத்துலயும் அழகா அவரு காண்பார். அதாவது ஒரு மியூசிக்கா இருந்தாலும் அந்த அழகை ரசிப்பாரு. அந்த எந்த ஒரு விஷயத்திலையும் அழகுனா அப்படியே அந்த கிரீஷியன் பாருங்க, அந்த பெயிண்டிங் அப்படியே ரசிச்சுட்டு உட்கார்ந்துருவாரு. ஸோ அழகை ஆராதிக்கிறவர் தான் கீட்ஸ். அதனால்தான் அவர் ஃபேமஸான லைனா நம்ம சொல்றோம், எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர்னு அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் அவரோட போய்ட்ரி
அந்த கேரக்டரிஸ்டிக் அவரோட பொயட்ரிக்கான கேரக்டரிஸ்டிக்கே இந்த ஒரு லைன்ல அடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. I have loved, he declared in one of his later letters, the principle of beauty in all things, and as the modern world seemed to him to be hard, cold, and prosaic, he habitually sought an imaginative escape from it. Not like Shelley into the future and of promise, land of promise, but into the past of Greek mythology as in Endymion, Lamia, and the fragmentary Hyperion, and of medieval romances in the Eve of St. Agnes, Isabella, and La Belle Dame's Mercy. இதெல்லாம் அவரோட கிரேட் போயம்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் த வேர்ட்ஸ் அவர் எழுதின முக்கியமான போயம்ஸ் பாருங்க. என்டிமியன், லாமியா, ஃப்ராக்மெண்ட்ரினா ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்காரு ஹைபீரியனுக்கு. அப்புறம் ஒரு மெடிவல் ரொமான்ஸ், ஹைபீரியனுக்கு இன்னொரு ஆர் ஆஃப் மெடிவல் ஹைபீரியன் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்காரு. அடுத்ததா வந்து ஈவ் ஆஃப் சென்ட் ஆக்னஸ், இது வந்து மெடிவல் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இசபெல்லான்னு ஒரு போம். அதுக்கப்புறம் லா பெல்லே டேம்சன்ஸ் மர்சி, இது நிறைய ஸ்கூல்ல கூட நம்ம ப்ரிஸ்கிரைப் ஆகிற ஒரு போயம் தான் லா பெல்லே டேம்சன்ஸ் மர்சி. இந்த போம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட போயட்னா, ஒரு புது உலகம் படைக்க போறேன் அப்படின்னு அவர் கிளம்பல, புரட்சிகரமான எழுத்துக்கள் அப்படியும் கிளம்பல. சரி, அவரோட ஸ்டைல் என்ன, எஸ்கேப் ஆயிடுவாரு. இந்த உலகம் அழகான விஷயம் அவருக்கு தேவைப்பட்டது. அவரை சூழ்ந்து இருக்கிற உலகத்துல வந்து அழகு வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. சாலிட் ரியாலிட்டி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படிங்கிறார். அதாவது உண்மை வந்து ரொம்பவே வலிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இமேஜினேஷனுக்குள்ள போயிடுவாரு. நீங்க அவரோட எந்த போம் எடுத்தீங்கனாலும், நைட்டிங்கேல் எடுத்துட்டீங்கனாலும் சரி, அவரோட கிரீஷியன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அப்படியே கற்பனைக்குள்ள அப்படியே இமேஜினேஷனுக்குள்ள போயிடுவாரு. அந்த நைட்டிங்கேல் கூட போம் ஒருவேளை இஃப் யூ ஹாவ் அ சான்ஸ் ட்ரை டு listen to my episode of Ode to a Nightingale or Ode on a Grecian urn. அதெல்லாம் கேட்குறப்போ அந்த லைன் பை லைனாக தான் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான போயம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நைட்டிங்கேலோடய சேர்ந்து பறந்துட்டு இருக்கிறேன், நான் உன் கூட வந்துட்டேன், நவ் ஐ எம் ஃப்ளையிங் வித் யூ அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்குவார். ஓகே, அந்த நிலத்திலே இருக்க மாட்டார், நைட்டிங்கேலோட சேர்ந்து பறக்கலாம், உன் கூட பறக்கிறப்ப நான் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் போயிடுவார். ஸோ ஃபுல்லாக இமேஜினேஷனில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளு தான் வந்து கீட்ஸ். அவர் அதனால தான் எஸ்கேபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பிச்சு போவார், ரியாலிட்டிஸ்லேயே இருக்க மாட்டாரு, தப்பிச்சு ஓடிடுவாரு, இமேஜினேஷனுக்குள்ள ஓடிடுவாரு. எந்த மாதிரி இமேஜினேஷன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுங்களா? இந்த மாதிரி அழகான விஷயங்களுக்குள்ளேயும் போவாரு. இன்னும் நிறைய போம்ஸ்ல இந்த கிரீக் மித்தாலஜிக்குள்ள போயிடுவார். இல்லைன்னா பழைய விஷயங்கள், இந்த இதுல சொல்றாங்க இல்லையா, ஈவ் ஆஃப் சென்ட் ஆக்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய விஷயங்களுக்குள்ள போயிடுவாரு. லா பெல்லே டேம்சன்ஸ் மர்சிலையும் அப்படிதான் போயிடுவாரு. என்டிமியன், லாமியா மாதிரி போம்ஸ்ல எல்லாம் கிரீக் மித்தாலஜிக்குள்ள போயிடுறாரு. ஸோ அந்த பழைய காலகட்டங்கள்ல மனுஷங்க வாழ்ந்தது அந்த அழகுக்குள்ள போயிடுறாரு. அது ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு நினைக்கிறாரு. நிஜ உலகம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால அவர் கற்பனைக்குள்ளேயே வாழ்ந்தார். In his treatment of nature, the same passion for sensuous beauty is still the dominant feature. அப்புறம் அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த அழகு தான், இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த அழகு தான் டாமினன்ட் ஃபீச்சராக இருக்கும் அவரோட ஒர்க்ஸில். He loved nature just for its own sake and for the glory and loveliness which he everywhere found in it. அதாவது அவர் வந்து நேச்சரை ஜஸ்ட் லைக் தட் அதுக்காக நேசிச்சார், தனக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக இல்லை, இயற்கையை இயற்கைக்காக நேசித்தவர் தான் நம்ம கீட்ஸ். கீட்ஸ் died of consumption before he had completed his 26th year. ஆனா பாவம் he suffered. இப்போ ஷெல்லி ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு, பைரன் பாத்தீங்கன்னா போருக்கு போய் இறந்துடுறாரு, வாண்டனா இறக்குற மாதிரி. கீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து he died of consumption. கன்சம்ஷன் அப்படின்னு சொன்னா நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல் சொல்லியிருப்பேன், டியூபர்குலோசிஸ், டிபி வந்து நிறைய பேர் இறந்து போவாங்க, அந்த மாதிரி 26th இயர்ல எல்லாம் இறந்து போறாரு. His first little volume of verse published in 1817 or Endymion, which appeared the next year with the contents of his third and last volume, the volume of 1819, and especially with the great odes to autumn, to a Nightingale, and on a Grecian urn. So அவரோட கலெக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கு பாருங்க. 1817 ஒரு லிட்டில் வால்யூம் ஆஃப் வேர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாரு. அப்புறம் என்டிமியன் அப்படின்னும் அதுக்கு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 1817 ஒன்று,
பப்ளிஷ் பண்றாரு லிட்டில் வால்யூம். அதுக்கப்புறம் என்டிமியன் வந்து என்ன அடுத்த நெக்ஸ்ட் இயர் 1818ல வெளிவருது. வித் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் தேர்ட் அண்ட் லாஸ்ட் வால்யூம் த வால்யூம் ஆஃப் 1819ல பாத்தீங்கன்னா அவரோட கிரேட் வேர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா 6 வேர்ட்ஸ் இருக்கும். இங்க 3 வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றதையும் நான் சொல்றேன். டு ஆட்டம், ஓட் டு ஆட்டம், ஓட் டு அ நைட்டிங்கேல், ஓட் ஆன் அ கிரீஷியன் ஆன், பாக்கி இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட் ஆன் மெலன்கலி, ஓட் ஆன் மெலன்கலி, அப்புறம் வந்து ஓட் ஆன் சைக்கே அண்ட் ஓட் ஆன் இண்டலன்ஸ். இதுதான் அவரோட 6 கிரேட் வேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 6 வேர்ட்ஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட வேர்ட்ஸ் மொத்தம் 6. தீஸ் ஆர் ஹிஸ் 6 கிரேட் வேர்ட்ஸ். 6 தான் எழுதினாரானா அவருக்கு அவ்வளோதான் டைம் இருந்தது. ஏன்னா அந்த டைம்லேயே அவர் இறந்துட்டாரு. நைட்டிங்கேல் முடிஞ்சு வெளியே வந்து கொஞ்ச நாளையெல்லாம் இறந்துடுவார். ஓகே, அதர் poets ஆஃப் த லேட்டர் ரெவல்யூஷனரி ஏஜ் நம்ம நிறையவே பார்த்துட்டோம். ஜஸ்ட் வெயிட். ஜேம்ஸ் ஹென்ரி லீ ஹண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து த ஸ்டோரி ஆஃப் ரிமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்காரு. 1816ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் தாமஸ் ஆர் டாம் ஹுட் அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து கீட்ஸோட he married a sister of Keats's most intimate friend. கீட்ஸ் ஃப்ரெண்டோட சிஸ்டர் கல்யாணம் பண்ணதுனால இவர் கொஞ்சம் அந்த குரூப்போட சேர்றாரு. ஜான் ஹாமில்டன் ரெய்னால்ட்ஸ் அப்படிங்கிறவரோட தங்கச்சி கல்யாணம் பண்றாரு. இவரோட ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேலட்ஸ் எழுதியிருக்காரு டாம் ஹுட் அப்படிங்கிறவரு. பார்த்தீங்கன்னா த ட்ரீம் ஆஃப் யூஜின் ஆரம், த சாங் ஆஃப் த ஷர்ட், த பிரிட்ஜ் ஆஃப் சைஸ், ஃபேர் இன்னன்ஸ் அப்படின்ட்டு. அடுத்ததான் தாமஸ் லோவெல் பெட்டோஸ். இவர் he wrote the Bride's Tragedy and Death's Just Book. சாரி. அப்புறம் his ode to melancholy and his sonnet silence are among the finest things of the kind in the language. அடுத்து இதெல்லாம் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் லோவெல் பெட்டோஸ். ஓகே, ஸோ அவரோட ஒர்க்ஸ் தான் இதெல்லாம். மிட்நைட் ஃபேரிஸ், அதுக்கப்புறம் த ஹாண்டட் ஹவுஸ், மிஸ் கில்மென்செக், அப்புறம் வின்த்ராப் மேக்வர்த் ப்ரேட் அப்படியும். தென் அவங்க வந்து he is a writer of admirable society verses. ரிச்சர்ட் ஹாரிஸ் பிர்ஹம், he wrote Ingolds by Legends. அப்புறம் 2 உமன் poets இருக்காங்க அந்த பீரியட்ல. விமன் poets 2 இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெலிசியா டொரத்தியா ஹேமன்ஸ் அண்ட் லெட்டிட்டியா எலிசபெத் லாண்டன். சாரி, ஐ குட் நாட் கண்டினியூ எனிமோர். ஸோ இதை கொஞ்சம் நேரம் வச்சிருக்கேன். நீங்க எழுதுறதுன்னா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஸ்லைடை. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங் and you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you.